தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நேசன் ஜே ஃபெரோஸ். வெற்றி கொண்டான் சிஎம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மகிட்ட நிறைய இந்த ஊடகவியலாளர்லாம் இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொதுவெளியில் பேசும்போது, வெளியே பேசும்போது பெண்ணுரிமையை பற்றி ரொம்ப பேசுவாங்க, பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுவாங்க. அவங்கள கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க, பொதுவெளிக்கு வாங்க, வந்து தைரியமாக பேசுங்க. அப்படி பேசும்போது தான் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியும். ஏன் தயக்கத்தோடு இருக்கீங்க, வெளியே வாங்க, நிறைய பேசுவாங்க. அதாவது முன்னேற்றத்தை பற்றி பேசணும்னா பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை, அந்த கள உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த அளவுக்கு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு அழுத்த பார்க்கணுமோ அந்த அளவுக்கு அழுத்த பார்ப்பாங்க. எப்படின்னா சாதாரணமாலாம் இல்லை. அவங்கள உருவ கேலி பண்ணுவாங்க, அவங்க போட்டிருக்க உடையை கேலி பண்ணுவாங்க, அவங்க பேசுகிற பேச்சை கேலி பண்ணுவாங்க, வான்னு கூப்பிடுவாங்க, வெளியே வான்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே வராமல் உடனே கதவை சாத்தி அடைச்சிடுவாங்க. அதையும் மீறி நிறைய பேர் வராங்க. அதையும் மீறி வர்றவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா? அது சாதாரண பிரச்சனைலாம் கிடையாது. அந்த விதத்தில் பார்த்தோம்னா அந்த முதல்வருடைய வழிகாட்டுதல், அதாவது சிங்கப்பெண்ணா எப்படி இருக்கணும்னு சொல்கிற இலக்கணமாக அந்த அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்கள இவங்க படுத்தின பாடம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்க ஒரு ஆங்கிலத்தில் ஒரு காணொலி விட்டுருந்தாங்க. அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க சொன்னது என்ன, நம்ம மனசுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோம்னா தெரியும். அந்த கோப்பங்கள்லாம் கடப்பில் போடுறது, இந்த அனுமதியை தாமதமாக கொடுக்கறது, காத்திருக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு அரசு நமக்கு பிடிக்குமா? நமக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, என்ன அங்கே பணியமர்த்திருக்காரு. வணக்கம், நான் கீர்த்தனா, தமிழ்நாட்டின் தொழில், வணிகம் மற்றும் முதலீடுகள் மேம்படுத்துதல் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பணிகளை ரொம்ப துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு துரிதப்படுத்தி செயல்களை வேகப்படுத்தணும், வேகப்படுத்துகிற கட்டமைப்பை உருவாக்கணும். இது உலகம் ஃபுல்லாக எதிர்காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு, இந்த ஏஐ ஜோன் சொல்லி ஏஐ மினிஸ்ட்ரி, செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், அந்த ஏஐ சிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு உள்ளே முடிஞ்சிடாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த விதமான கட்டமைப்பு உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு உருவாக்கி வேலை வாய்ப்புகளை தரணும், வாய்ப்புகளை தரணும் அப்படிங்கிறதான் மாண்புமிகு முதலுடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். இது அவங்க ஆங்கிலத்தில் பேசிட்டாங்களாம். அதுவும் அவங்க கொஞ்சம் நல்லா ஒரு மாடர்னாக நவீனமாக அந்த உடை உடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா? அது நீ என்ன இப்படியா ரீல்ஸ் போடுவேன், அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இன்னத்தை இந்த மாதிரியே இந்த இங்கிலீஷ்லாம் பேசணுமா, ஒருத்தர் ஹாய் ஃபாய் ஷாய் அப்படின்ட்டு அது ஒரு படி அதிகமாக போய் அந்த கிராமரு, அதில் இருக்க இலக்கண பழியெல்லாம் ஏ போட்டா எஸ் வரக்கூடாது, எஸ் போட்டா அது வரக்கூடாது, சிங்குலரு புளூரல். ஐயா, மொழிங்கிறது என்ன? இங்கிலீஷ் ஹஸ் நோ கனெக்ஷன் வித் நாலேஜ். இட்ஸ் ஜஸ்ட் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். அவ்வளோதான். கம்யூனிகேட்டிங் டூல், ஒரு தகவல் பரிமாற்ற கருவி, அவ்வளவுதான். அதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன் இங்கே ஒரு பானிபூரி விற்க வரான் ஒருத்தன். அந்த பானிபூரி விற்கிறவனுக்கு தமிழில் ஆழ்ந்த அறிவு இருக்குமா? அவனுக்கு நிறைய ஒரு எப்படி ஒரு பயங்கரமான ஒரு புலமை இருக்குமா? ஐயா, அவங்க பேசினாங்க, வெளியே பேசுகிறாங்க. ஒருத்தர் சூப்பராக சொல்கிறாரு, இன்னொரு அதிகமாகவே இன்னொருத்தர் பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த உருவ கேலி, அந்த ரீல்ஸு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை ஒருத்தர் பண்ணுறாரு. இன்னும் அறிவார்ந்தவர்கள் நினைக்கக்கூடிய அவங்களே எப்படி பேசுகிறாங்க, அறிவார்ந்த உடல்வியல் நினைக்கிறவங்களே என்ன எப்படிலாம் பேசுகிறாங்கன்னா எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. வீட்டு மனை வாங்க வேண்டுமா, விமான நிலையத்துக்கு அருகில், சர்வதேச பள்ளிகளுக்கு அருகில், இதோ நடக்கும் தூரத்தில் மெட்ரோ ரயில் நிலையம்,
வாருங்கள் வாருங்கள் உடனே புக் செய்து கொள்ளுங்கள். எப்படி ரியல் எஸ்டேட் விற்கிற மாதிரி பண்ணுறாங்க. உண்மைதான், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இதுவும் முதலீட்டுகளை மேம்படுத்துதல் துறை தான் அதுக்குள்ளே வருது. அவங்க உலக முதலீட்டாளர்களை அழைக்கணும், அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண என்ன பண்ணணும், அவங்க மில்ல கொட்டணும். தமிழ்நாட்டுக்காரன் மட்டுமே கிடையாது, வட இந்தியாக்காரன் வருவான், வெளிநாட்டுக்காரன் வருவான். அவனுக்கு பிடிச்ச பாஷையில் பேசணும்ல. அப்போ நான் பேசணும்னு முனைப்படுத்துறது தப்பா? அப்போ நீங்கள் பேசணும் முனைப்படுத்தி பேசினா அதை அசிங்கப்படுத்துவீங்களா? பேசணும் முனைப்படுத்தி பேசினா எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தணும் உங்கள் நோக்கமாக இருக்குது. அன்றைக்கி வெளிநாடு போகும்போதெல்லாம், இங்கே போகும்போதெல்லாம், ஜெர்மனி சவுத் போகும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு நையாண்டி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முதல்வர் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு சாதாரண ஒரு கம்பெனி வந்துச்சு, ப்ரொடக்ஷன் வச்சு கிடையாது. ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் நிறுவனம். உலகத்தரம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா அது வந்து பார்த்தா 1919 தொடங்கி இன்றைக்கி உலக அளவில் 2026 77 இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த யூனிவர்சிட்டி, மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் அது தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த வேலை வாய்ப்பு மட்டுமே 1200 பேருக்கு. ரிசர்ச் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளை பற்றி படிக்கிறதுக்காக உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் வர்றது தமிழ்நாட்டுக்கு இதுதான் முதல் முறை. எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே அப்படியே இது இன்னொரு பக்கம் தென்கொரியாவுக்கு போனாங்க. தென்கொரியாவிலேருந்து அது ஹென்ஹான்ஷோ அப்படின்ற ஒரு நிறுவனம், வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம். அவங்க இங்கே நிறுவனம், அந்த கம்பெனி இங்கே, அந்த நிறுவனம் வந்து இங்கே ஆரம்பிக்குது. அதில் பார்த்தா ஒரு 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு, இதில் ஒரு 1200 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம உலகம் ஃபுல்லாக போகணும், எங்கேயோ போகணும். ஒரு படிக்கிறதுக்குனாலும், ஒரு உலக அறிவை பிறந்தாலும், ஒன்று வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ கல்விக்கோ. ஆனால் எங்கேயோ இருக்கிறத அந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த அறிவை எங்கே கொண்டு வராங்க. ஒரு சுவிஸ் அந்த ஏசிஏ அப்படிங்கிற ஏபின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு ஒன்று உருவாக்குது. அதாவது உலகளாவிய திறன் மையம். அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்து அதை வச்சாங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுக்கு அவ்வளோ ஒரு வாய்ப்பு. அந்த செயற்கை நுண்ணறிவில் இருக்கட்டும், அந்த தரவுகள் பகுப்பாய்வாக இருக்கட்டும், டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் இது எல்லாத்துலேயுமே எந்த ஒரு ஆழ்ந்த அறிவையும் ஒரு எப்படின்னா நம்முடைய அறிவையும் பெருக்கிக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்கும் வாய்ப்பாக இருக்கும். அது இங்கே மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் உருவாக்கணும்னு நினச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ இதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ ஒரு பெண் அமைச்சர் அவளை சிறுமைப்படுத்தும் நினச்ச பின்னாடியும் நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்தாலும் அதையும் தாண்டி உண்மையான சிங்க பெண்ணாக இவ்வளவு சாதித்து விட்டு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பல கோடி முதலீடு, அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி தாவேகா தொண்டர்கள் மக்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், இவங்களுடைய வேலையெல்லாம் துருவி என்ன குறையா இருக்குன்னு பார்க்கணும். குறையா இருக்குன்னு பார்க்குறத பற்றி நான் சொல்லலை. ஒரு அரசில் வந்து எப்போவுமே வந்து ஆல்வேஸ் அக்செப்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரெடிட் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு தரமான நியாயமான அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் ஒருவரை சிறுமைப்படுத்தும் விதமாகவோ, அவர்களை உருவ கேலி செய்யும் விதமாகவோ, இல்லை அவங்கள வந்து நம்ம அசிங்கப்படுத்தணும், அப்படி பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போடுற தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒருத்தங்களை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி, மனவேதனைப்படுற மாதிரி பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு செயலாளர் இப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார், இதை அப்படி பண்ணார், ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். அதனால் இதை பற்றி யோசிக்காதீங்க. நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி பாதையில் செல்லும்பொழுது பலர் அதை மடைமாற்ற நினைப்பார்கள். காலமாக அனுபவித்து வந்த அந்த வாழ்க்கை
அந்த அனுபவித்து வந்த அந்த அதிகார ஒரு சொல்லுவாங்க அதிகார போதை, அந்த பணத்தினுடைய திமிர் இதெல்லாம் கொஞ்சம் இல்லைன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதையும் தாண்டி நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நன்றி.